शिष्याभवद्भक्तजनाति हन्तु चतुर्थमन्ये कविजारितोर्णं सम्देवतारस्तमयं यरभ्यं लक्ष्मीर्धुमशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे ऋग्मव्यामोहदसैदनाय मेने अस्मद्गुरोद्भगवतोदयसिन्धोः रामानुजस्य चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताज्ञे केसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा सति प्रपद्ये निरवद्यानां सज्जां शरणं भवपीठानां भवपीठं श्रीरङ्गे श्रीतीर्थ असौक्षादिते श्रीरङ्गमलान्ये पादाम्बेन्द्रेन्द्राक्षान्ति कयादिविश्वप्नैः पान्तं पुराकरसु श्रीमद्रङ्गधरादियो श्रेयो संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसंविग्मा संयमेन्द्रेण दृष्टं यस्तात् प्राणेन योगिने दत्तभादेव राज्यं श्रीरङ्गभारिप्रभयतिगतेः प्राप्तलक्षेणुमास्तारम् सेवैदेतरसानुपुण्यरेक्षराजे श्रीरङ्गनायकं लक्ष्मीन् सुन्दरकर्णेकपात्रं श्रीरङ्गवीरपुराणप्रणवबुद्धिं वेदान्तदेवीन्द्रं प्रवद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरकरिचित्रङ्गभूकार्याभ्यां आत्मनिक्षेपजन्यं वेदान्ते वावदिवेतमिदं रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणाय परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गशतानिजम्यजीवनं लब्धागमान्तद् श्रीमद्वीरभूतुहाद्यजनजित् आधारविद्याक्षयं वेदवदंसदेशेदेः कारुण्य रङ्गधीरसाधनानि नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्मनखालं श्रीमद्रङ्गसदारिविरौराण्डं ईर्ष्याडम्बविभजितं शुभोणेर्मान्तं महत्त्वं सजं वन्दे वत्सैपूर्णं गुरवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशि यतीन्द्रकटाक्षरत्रयन्तसारमनवद्य गुणमुदाभ्य नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरं भाष्यामः। जयत्यासुरसन्त्रास ध्वान्तविध्वंसमोदयः प्रभावान् सीतया देया परमव्योमपात्रः சங்கல்பசூரிய நாடகமானது சுவாமி ஜோதிகனால பண்ணப்பட்டது. திருவனந்தபுரத்தில் ஸ்டேட்ல சுவாமி எழுதுவார். தேசியனுடைய ஸ்ரீசுத்திக்கு பல கிரந்தங்களுக்கு அவர் தமிழ்ல மணிப்புராணத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி இந்த சங்கல்ப சூரியோதயங்கிற நாடகத்தை அவர் அந்த அதாவது நாடகத்தை காமிச்சு பண்ணிருக்காரு. அதாவது அவருடைய சிஷ்யாக்கள்லாம் வச்சுட்டு அந்த நாடகத்தை பண்ணியிருக்காரு அப்படி கேள்வி. அப்படி மிகவும் உயர்ந்ததான இந்த நாடகம் சாத்விக குணங்களையும் ராஜச தமோ குணங்களையும் உடையவர்களை, அதாவது குணங்களையே கதாபாத்திரமா வச்சு நாடகத்தை அமைச்சிருக்க. விவேகன் அப்படின்னு ஒருத்தர் ராஜான்னா அவனுக்கு மனைவி சுமதி. நல்ல புத்தி இருந்தாதான் விவேகங்கள்லாம் வரும்.
புருஷாளுக்கு சில சமயம் சரியான முடிவு எடுக்க முடியாது சில விஷயங்கள்ல. அப்ப ஸ்திரீகள் ரொம்ப உபகாரம் பண்ணுவார். அதனால ஸ்திரீகள் புருஷர்களை காட்டிலும் கொஞ்சம் சூக்ஷ்மமான புத்தி உடையவர். அதாவது சுமத்தின்னு அங்க போட்டேன். அதாவது ஐசிங்கர் வில்லுவில் ஐசிங்கர் பூர்வாசிரமத்துல வெளியில போய் காட்சி வந்தாருனாக்க ராத்திரி 8:30 மணி ஆகும். அவள்லாம் அப்பெல்லாம் ஆட்டோவும் கிடையாது அதிகமா. அதனால பஸ்ல தான் போயிட்டு வரும். ராத்திரி போனா தீர்த்தாமாடணும். ஆனால் அதுக்கு மேல தீர்த்தாமாடி ஆகும். இன்னைக்கு என்ன, அதாவது அவர் வரத்துக்கு முன்னாடியே சித்தமா வெந்நீர்லாம் போட்டு வெந்நீர்ன்றது நாம் இன்னும் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்ல வெந்நீர் வைக்கிறோம். இல்லைன்னா மேலேருந்து அதுலேயே ஹீட் பண்ணி ஜலம் வருது, அதுக்கு பேர் என்ன தெரியல. அதுலாம் அந்த மாதிரி இல்லை. அடுப்பு மூட்டணும். அதுவும் என்ன, கட்டை அடுப்பை மூட்டி அந்த வெந்நீர் தவலை யாரும் தொட முடியாது. அதை தொட முடியாது. அது சுத்தமா விட்டு வைப்பான். அதுல ஜலம் தூக்கி கொட்டணும். அதே மாதிரி நித்தியமே கார்த்தால தீர்த்தாமரத்துக்கு முன்னாடி அதை எழுதி இவ தீர்த்தாமாட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜலத்தை விட்டு அப்படின்னா நான் 3:30 மணிக்கு எழுந்து தீர்த்தாமாடி அந்த வெந்நீருக்கு ஜலம் கொட்டி வச்சாதான் இவ அடுப்பு விட முடியும். அப்படிலாம் அதை விட அன்னைக்கு ராத்திரி லேட்டா வரைச்சே இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு அழிஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வரேன் ஒரே நிமிஷம் நல்லா சித்தமா வச்சிருக்கேன் வெந்நீர் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தோட அதாவது அந்த தர்மத்தை விடாவே அப்படிலாம் பரிபாலனை பண்ணிட்டு இருந்தா. அதுமாதிரி அனுகூலமா இருந்தா ஸ்திரீகள் சொல்ல வரேன். அதனால ஆத்துக்காரர் உடம்பு சரியில்லாத கூட தீர்த்தா பண்ணணும் அப்படி இல்லை. அது ஹிதமா சொல்லி இதை ஒரே வெந்நீர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி அப்படி அதுக்கப்புறம் தீர்த்தா பண்ணு. ஏன்னா ஒரு வேளை வெந்நீர் வைக்கல எனக்கு இனிமேல் வைக்க வேண்டாம், நான் ஈர துணியை ஊற்றிட்டு ஈரத்தால் துடைச்சிட்டு நான் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட இருந்துக்கலாம். இல்லை நான் கணக்குலேருந்து இழுத்து கொட்டிக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சித்தமா பண்ணி அதுவே சுஷ்ரூஷை பண்றது அவசியம். ஆக சுமதின்றவள் எப்பவுமே கொஞ்சம் அனுகூலம், தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய. அதனால இந்த சுமதி அதே மாதிரி அவனுக்கு அங்க வருது மகாமோகன். அவனுக்கு அவங்க மனைவி யாருன்னா துர்மதி, கெட்ட புத்திய உடையவன். அங்க கருவன், கோபம், லோபன் இப்படிதான் அவனுக்கு. இவனுக்கு விவசாயன், அப்புறம் நல்ல நல்ல பேர்லாம் இருக்குங்க. இப்படியாக இந்த நாடகத்தை இதுல 10வது அங்கம் வந்துட்டோம். கடைசி முடிய போறது. இப்போ விவேகன், மகாமோகன், மன்மதன், லோபன், கோபன், குரோதன் எல்லாரையும் ஆயிடுச்சுதான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மங்கள அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சா அது வேண்டாம், எனக்கு என்னுடைய சிஷ்யன் அவன் பக்தியோகத்தை பூர்த்தி பண்ணாவிட்டுதான் எனக்கு அதெல்லாம் எனக்கு எனக்காக ஒன்றும் பண்ணக்கூடாது, அவனுடைய முயற்சி பலிதமாகணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அதுக்கு என்ன உங்க என்ன நிறைவேறும், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இப்ப இந்த 10வது அங்கத்துல விஷ்ணு பக்தின்னு ஒரு கேரக்டர் அவர் உள்ளவரை ததப்பிரவிஷ்டு விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தி ஆலம்பன விசேஷ தீனமாத்மனா வைபவம் நிர்வண்ய அதாவது இவன் எப்படிப்பட்டவன்னாக்க ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றான், தன்னை பத்தி சொல்றான். அகம் வைகுண்டதாசைக லாஸ்ய லீலா வினோதினி விஸ்வகில்பிஷ சம்ஹார
விப்ரமாரம் விப்ரமார பதி நதி. இந்த விஷ்ணு பக்தின்றவன் ரொம்ப சந்தோஷமாக எம்பெருமானுக்கு சேவை செய்து தன் வாழ்நாள்ல கடத்திட்டு வரான். அவனுடைய காரியம் என்னக்க, இவன் பேரு விஷ்ணு பக்தி. இந்த விஷ்ணு பக்தி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய பாவங்கள்லாம் போயிடும். விஷ்ணு பக்தி உடையவன் இப்ப இப்ப இப்போ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோன்னு விரும்புவோம். அதனால அப்படிப்பட்ட இந்த விஷ்ணு பக்தி தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கலாம். அகம் வைகுண்ட தாசேக லாஸ்ய லீலா வினோதினி. நான் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை அவனுக்கு அடிமையா இருந்து நான் செஞ்சுட்டு வரேன். அப்படிதான் என் வாழ்நாள கைகிறேன். இந்த விஷ்ணு பக்தி யாருன்னாங்க, இவனுடைய தோமன ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா சாஸ்திரங்கள்ல சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்நாள் நடத்திட்டு வரான். அவனுடைய இந்த விஷ்ணு பக்தியுடைய தாயார் யாருன்னாக்க, அந்த ஜீவாத்மாவுடைய ஞானம். ஜீவாத்மா அப்பா, ஜீவாத்மாவுக்கு ஆனந்தமா இருக்க அவள் தான் பத்னி. இவனுக்கு கூட பிறந்தவள், இந்த விஷ்ணு பக்தியை கூட பிறந்தவள் யாரு அப்படின்னா, அதாவது சகோதரி யாருன்னாக்க மனசு திருப்தின்றத அவதான் இவனுடைய சகோதரி. இந்த விஷ்ணு பக்தின்ற இவளும் பொம்னாடிதான். விஷ்ணு பக்தின்ற ஸ்திரீ. அதனால இவளுக்கு தோழி யாருனாக்க பொறுமை. அப்புறம் அவளுக்கு வேலைக்காரி யாரு அப்படின்னு சொன்னாக்க நன்னடத்தை. ஆக இவெல்லாம் தன்னுடைய மொத்தத்தையும் தன்னுடைய பயோடேட்டா சொல்லுவோம் இல்லையோ, அது மொத்தம் சொல்றான். விஸ்வகில் விஷ விஸ்வகில் விஷசம்ஹார விப்ரமான அடி நதி. நான் எம்பெருமானுக்கு தூண்டு செஞ்சு என் வாழ்நாள் கழிச்சுட்டு வரேன். விஸ்வ கில்பிஷம்ஹார். கில்பிஷம், கில்பிஷம்னா பாபங்கள். யாருடைய பாபங்கள்? மனுஷருடைய பாபத்தெல்லாம் நான் போகிறேன். ஏன்னா அவ மனசுல பக்தி, விஷ்ணு பக்தி வரும்படியா பண்ணி அவளை பாவத்தை போகலாம். விப்ரமான வண்டி நடி. அந்த பாவங்களை நாசம் பண்ணிதான் விப்ரமன் சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல புருஷஸ்ய புத்திரனகா தாதஸ்ய தர்மோத்தரः சந்துஷ்டி சகதா க்ஷமா பிரியசகி சத்விருத்தி ராஜ்யாகரி வித்யைவ ஸ்வயமஸ்மி விஸ்வவிருதீன விருத்வம்சன கிரீடிதம் சாகம் பிராணிமி விஷ்ணு பக்தி ரஜனா சந்திஷ்டதே சம்ஸ்ருதி. அம்மாவே புருஷஸ்ய புத்தி. அம்பா தாய் யார் தெரியுமா?
கர்ப்பபுத்திர ஞானம் தான் எனக்கு தாய். அப்பா யாரு? சார் தர்மோத்தரா, தர்மம் தர்ம தர்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் யாரு? தாத்தா. சந்துஷ்டி ஸ்வயமஸ்மி, சந்துஷ்டி சகஜா. சந்துஷ்டின்றவள் தான் சகஜா, கூட பிறந்தவள் சகோதரி. பொறுமையிருக்கிற அவ என்னுடைய நெருங்கிய தோழி. சத்விருத்தி ராஜ்யாகரி, சத்விருத்தி அதான் நன்னடத்தை. வித்யைவ ஸ்வயமஸ்மி விஸ்வஜின பிரத்வம்சனம் கிரீடிதம். இந்த லோகத்துல இருக்கிற மனிதனுடைய பாவங்களை அழிப்பது தான் எனக்கு விளையாட்டு. வித்யைவ ஸ்வயமஸ்மி விஸ்வ விஜினஸ் பிரத்வம்சனம் கிரீடிதம். பிரத்வம்சம், இந்த மக்களுடைய பாவங்களை போகிறது தான் எனக்கு விளையாட்டு. சாகம் பிராணினி விஷ்ணு பக்தி ரஜலா சந்தேஷ்டதே சம்ஸ்ருதி. இப்படி அப்படிப்பட்ட இப்படி தன்மையுடைய விஷ்ணு பக்தி ஆகிய நான் இருக்கும்போது இந்த சம்சாரமும் தொடர்ந்துட்டே வரும். ஒரு ஜீவன் அவன் எம்பெருமான் அடைவதற்கு வேண்டிய உபாயத்தை, அதாவது பக்தி ஹோமோ சரணாதியோ பண்ற மட்டும் உபகாரமா இருக்கக்கூடியவள் இந்த விஷ்ணு பக்தி. அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிற சுவாமி. இதெல்லாம் அபிச்ச பிரத்யக்ஷித பராபர தத்வைஹி மகர்ஷிபிஹி பகவதைவ ச கீதம் பரமார்த்த பூதம் அந்நியமபி அர்த்தம் அனுகதையாமி. அதாவது இந்த பரதத்துவம் அவர தத்துவம், உயர்ந்த தத்துவம் எது தெரியுமா? அபிஷ மேலும் பிரத்யக்ஷித பர அவர, அதாவது உயர்ந்த தத்துவம் பரமாத்மா. மற்ற தத்துவங்கள்லாம் அதான் மற்ற தத்துவங்கள் ஜீவாத்மா, அச்சேதனம். அச்சேதனம் இருந்த உயிர் இல்லாதவை அசையா பொருள்கள் அச்சேதனம். இதெல்லாம் நன்றாக அறிந்தவர்கள் மகர்ஷிபிகி, அவர்கள்தான் இந்த சேத்தன அச்சேதன தத்துவங்கள்லாம் பத்தி விவரமா சொல்லியிருக்கார். அவளுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா இதை அப்படின்னா பகதெய்வ கீதம், பரமாத்மா கீதையில இது மொத்தத்தையும் சொல்லியிருக்க. பரமார்த்த பூதம் அந்நியம் அப்படி அர்த்தம் அனுகதையாமி. அப்படி எவ்வளவு சொன்ன அர்த்தங்கள் அது மகர்ஷிகள் தான் எல்லாத்தையும் நம்ம சாஸ்திரம்லாம் போய் நான் எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரர்கள் அந்த மகர்ஷிகள் சொன்ன விஷயங்கள்லாம் கொண்டுதான் கிரந்தங்கள்லாம் பல பண்ணியிருக்கா. அத்தோட கூட பகவானே நேரடியாகவே சில தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்க. அதுல வரும்போது அது உண்மையானது ஒண்ணு இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பகவான் சொன்ன வார்த்தையில உண்மையான சில தத்துவங்கள் இருக்கு.
அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா. என்னது அப்படின்னா, நிருத்ய தரசா மருத்கரண மண்டலீம் குண்டலீம் விசிந்தை விகணையவா தமனி தாது மர்மாதிகம் கிமத்ர நிகமத்ரய ஸ்திதிமதாவி லாலப்யதே மயி ஸ்திதிரவஸ்திதா எது கிமுச்சதே முச்சதே. அதாவது இந்திரியங்கள் ரொம்ப பலம் பொருந்தியது. ஆனா இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, நம்மள தான் வசம் ஆக்கிறது நம்மள. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எவ்வளவு நாடி இருக்கு, தாத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அதை தவிர மர்மஸ்தானங்கள், அதாவது பேரெல்லாம் சொல்லக்கூடியான ஸ்தானங்கள்லாம் இருக்கு. அவைகள்னால என்ன பிரயோஜனம் நமக்கு? உடம்புல இவ்வளவு அழகா நல்லா தோலை போட்டு மூடி வச்சிருக்கான். நான் உள்ளுக்குள்ள நரம்புகள் இருக்கு, நாடிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. பேசுறதுக்கு இந்திரியங்கள் இருக்கு, பார்க்கறதுக்கு கண் இருக்கு. ஆனா அவைகள்லாம் ஏதாவது நல்ல விஷயத்துல உபயோகப்படுறதா? ஆனா மைய ஸ்திதிர் அவஸ்திதா எதிக்கு முச்சதே முச்சதே. நான் இருந்தாதான், அதாவது ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலும் விஷ்ணு பக்தி இருக்கணும். விஷ்ணு பக்தி இருந்தா மிக்க பலம் வாய்ந்த இந்திரியங்கள்ல கூட விஷ்ணு பக்தியில தோத்துப்படும். விஷ்ணு பக்தி இல்லாதனால்தான் இந்த இந்திரியங்கள்லாம் நம்மளை கண்ட வழிந்து கொண்டு போறது. நாமளும் அதை பாட்டு முடிக்கிறோம். ஆக அந்த நம்ம கிட்ட இருக்கிற நாடிகள், நரம்புகள், மர்மஸ்தானங்கள் எல்லாத்தையும் இந்த இந்திரியங்கள் ஜீவனை வசப்படுத்தி அவைகளிலேயே ஈடுபடுபடியா பண்ணது. ஆனால் நான் இருக்கனேன், விஷ்ணு பக்தி என்ற நான் நான் என்னுடைய சம்பந்தம் இருந்தால்தான் மோட்சம் அவளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. மோட்சம் என் கையில தான் இருக்கு. மோட்சம் அவர்களுக்கு மோட்சம் போகணும்னா என் கையில தான் இருக்கு, என்கிட்ட தான் வரணும். இந்திரியங்கள் மோட்சம் கொடுக்காது. மர்மஸ்தானங்கள் சுகத்தை கொடுக்கும், ஆனா அந்த மர்மஸ்தானங்கள் நிலையான சுகத்தை கொடுக்காது. அப்படிதான் சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. எஸ்ஸாசு நிவிருத்தி தர்ம காஷ்டாரூபோ நைஷேசு யோக உச்சதே. அதாவது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். நிருத்ய தரசா மருத்கரண மண்டலி குண்டலி. ஒரு ஜீவன் தன்னுடைய சக்தியினால பிராணவாயு, இந்திரியங்கள் இவற்றெல்லாம் கட்டுப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, அவனுடைய உடம்புல என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்ச, எத்தனை நாடிகள் இருக்கு, அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போற தனி தனி எலும்பு தமனியின் பேர் இருக்கு, அதை பத்தி தெரியும். உடம்புல என்ன தாத்துக்கள் இருக்குன்னு தெரியும். அதனால என்ன பிரயோஜனம்? விசித்திய திகணையவா தமனி தாது மர்மாதிகம். தமனிகள், நாடிகள், தாது, சப்ததாதுகள், மர்மாதிகம், மர்மஸ்தானங்கள், கிமத்திர நிகமத்திர ஸ்திதிமதாதி லாலபியதே. இன்னும் அவன் 3 நேரத்திலையும் கெட்டியார, என்ன பிரயோஜனம்? எதுவும் பிரயோஜனம் இல்லை. மைய ஸ்திதி,
அவஸ்திதா எதுக்கு முச்சதே என்னுடைய என் வசம் நான் இருந்தாதான் என்னுடைய வசத்தான் அவைகள்லாம் உள்ளன. எனக்கு வசப்பட்டாதான் எல்லாம் மோசத்துக்கு போக முடியும். அதனால அவைகள்லாம் என் வசப்பட்டு இருக்கணும். அதனால என்னுடைய சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அதனால பக்தி ஆகிற விஷ்ணு பக்தி ஆகிற என்ன அவன் உறுதியாக பற்றினாலேயானால் நிச்சயமா இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தினால. அசோ நிவர்த்தி தர்ம காஷ்டாரூபோ அதாவது நிவர்த்தி தர்மம்னா என்ன, பிரவிற்த்தி தர்மம்னா என்ன? பிரவிற்த்தி தர்மம்ன்றது ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் பிரவிற்த்தி தர்மம். நிவர்த்தி தர்மம் அந்த பலன்களை பற்றி இல்லாமல் எல்லாம் பகவதாத்மாகம், பகவத் ஆராதன ரூபம், பகவத் பிரீதிக்காக கொண்ட கைகரித்தார் காரியங்கள் அப்படின்றதுதான் நிவர்த்தி தர்மம். அந்த நிவர்த்தி தர்மத்துல நிலை பெற்றிருக்கணும் அப்படின்னா நிலை பெற்று யோகத்தை அடையணும். சோபி மது மது அணுவேதாரே தேவி அணுவேதாதேவ மகதி சித்தமாவாதே. என்னோட சேர்ந்தால்தான் அந்த யோகமும் பூர்த்தியாகும், சித்தியும் அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். அத்தியச்ச முமுக்ஷுத்வே சித்தே முஷிதமதி மோகஸ்ய சுமுர விபித்து சமாதி சம்பிரோஹன் உபதி சர்வாக விரதி. நான் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா முமுக்ஷுத்வே சித்தே, அதாவது மோட்சம் அடையணுன்ற ஆசை தீவிரமான வரது அவனுக்கு. இந்த ஜீவனுக்கு நான் இருப்பதுனால, விஷ்ணு பக்தி நான் இருப்பதுனாலே அவனுக்கு மோட்சம் அடைய வேணும்ன்ற தீவிரமான எண்ணம் வருது, ஆசை உண்டாது. சமாதி சம்பிரோகன் உபகருதி சர்வாக விரதி. இந்த மோட்சத்துக்கு போன ஆசை வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த ஜீவனுக்கு உலக விஷயங்கள்ல ஆசையும் அதை அடையணுன்ற மனசஞ்சலம், அந்த மதிமயக்கம் இதெல்லாம் வரது கிடையாது. ஏன்னா இவனுக்கு இப்போ தீவிரமான ஆசை வந்துருது, மோட்சம் போனோன்னு ஆசை வந்துருது. இதுக்கு முன்னாடிதான் சிற்றின்பங்கள் தான் அவனுக்கு ஆசையா இருந்தது, இப்போ அது இல்லை. மோட்சத்துக்கு போன தீவிரமான எண்ணம் வந்துட்டு அவனுக்கு. அதனால இப்ப சமாதின்னு சொல்ற பக்தி யோகம் இவனுக்கு கை கூட போறது. சர்வாகமிரதி. அதனால யோகம் கை கொடுத்தீங்கன்னா இவருடைய பாவங்கள்லாம் போறது. பரஸ்தாதஸ்தேயம் எதிகா அனிஷ்ட ஜன்ம பலார்த்தம் தத்கின்வா பலநிதி நிதர்த்தோ பலஹா. அதனால இனிமேலும் மறுபடியும் பிழை வேண்டாம் அப்படின்னு உறுதியான எண்ணம் வந்தவனாக இந்த ஜீவாத்மா பக்தி வந்து ஈடுபடுறான். இந்த பக்தியோகம் மோட்சத்துக்கான உபாயமா அல்லது இந்த யோகமே மோட்சம் போல
ரொம்ப பெரிய ஆனந்தத்தை கொடுக்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி. कीदृशी विचिन्त्य कीदृशी पुनरिदानीं किं कर्तव्यता, இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? இயந்தாலும் அகபரிணிமிதைரமித்ரசேதைः கரணபலே கலேவர புத்திரதாரிகார்த்தைः கிரகிலைகமயைவ மோசனீயோ முரவி ததனுக்கிரக லீலையா முமுக்ஷு. ஏற்கனவே இந்த மனிதர்கள் அவர்கள் பண்ண பாவத்தினுடைய பலனாக இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் இழப்பமான காரியங்கள்லாம் பண்றான். அதுக்கு இந்திரியங்கள்லாம் இவனை அப்படி யூடியூப் போடு. கனகலேவன புத்திரதாரிகா ஜெயி. அதுதான் இந்த கண்ண கலைப்பினங்கள்லாம் யோசியா மேலும் மேலும் இந்த சம்சாரத்தை அதை போன்ற பெற்றுக்கணும் அப்படின்னு அதுலயே ஈடுபட்டு இருக்கான். அதான் இழப்பான காரியங்கள் தான் பண்றான். மோசனியோ முரவிதனுயா முமுக்ஷு. மனுஷனுக்கு என்ன இது? தன்னுடைய சரீரத்து மேல ஆசை வருது. அதனால எத்தனை விதமான அலங்காரம்லாம் தனக்கு பண்ணிக்கிறான். ஸ்திரியா இருக்கிறவள் தான் அழகா இருந்தாலும் இந்த புருஷன் என்னை விட்டு போகாம இருப்பான் அப்படின்னு புருஷனுக்காக அவள் இது பண்றான். இவன் என்ன பண்றான்? ஆஹா, நாமளும் நம்ம உடம்ப நல்லா விஷயத்தாலே மனைவி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பரஸ்பரம் ரெண்டு பேரும் சரீரத்தை காப்பாற்றுறதுக்காக தங்களை அலங்காரம் பண்ணிக்கிறான். இப்ப இவன் பெண்டாட்டி மனசுக்கு பிடித்தவனா இருக்கணுன்றத இவன் காரியம் பண்றான். ஸ்ரீ தன் கணவன் பிடித்தமான காரியங்களை அவனுடைய மதிப்பு பெறணும் அப்படின்னு தான் அவ பண்றான். கடைசியில ரெண்டு பேரும் என்ன பண்றா? சம்சாரத்தை ஈடுபடுறான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மாக்களை நடக்கணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறது. சந்தோஷத்துக்காக, உடல் உறவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற. தர்ம பிரச்சாரம் விடியமகன் கல்யாணம் பண்ணிச்சு சொல்லுவார். தர்மம் செழிக்கணும், அதுக்காக நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்ல. தர்மம் நடைபெறணும், தர்மம் லோகத்தில் நடக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோம். ஆனா அதை மறந்து போய் நாம் எல்லாரும் ஏதோ கல்யாணம் பண்ணா உடனே பிக்னிக் போறோம், அங்க போறோம், இங்க போறோம் அப்படின்னு. குழந்தைகள் பார்த்தா அது அத்தியனமோ இல்ல படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இப்பெல்லாம் இருக்கிற வசதிகள் ஸ்தோத்திர பாடங்கள், அந்த தலைமை வயசுல கல்யாணம் இது உபநயனம் பண்றது, உடனே ஜிஎஸ்டிக்கு மாதிரி அதுல ஸ்தோத்திர பாடல் சொல்லித்தரா, சம்ஸ்கிருதம் சொல்லித்தரா, எல்லாமே சொல்லித்தரா, வேதம் சொல்லித்தரா, நல்ல பெரியவாள்லாம் கொண்டு நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு அது ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்படி எப்ப பார்த்தாலும் அனவரதமும் பகவத் விஷயமாக காரியங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்காக நல்ல பிரபல வித்வான்கள்லாம் அவர்களுடைய சமய அந்த காலத்துல ஹர்ஷ மந்திரியில நிறைய பேர் சம்ஸ்கிருதத்தை புலவர்கள்லாம் என்ன சொல்லுவார். அத மாதிரி இங்க நல்ல பண்டிதர்களாக வச்சு அவ ஆலோசிச்சிருக்கா. அதனால எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா தர்மம் நாட்டில் நடக்கணும் அப்படின்றதுதான் கல்யாணம். ஆனா அது மாறி போய் ஏதோ ஒரு ஆயிட்டு இருக்கு. சாஸ்திரங்கள் இருக்குன்னா நல்ல கர்மா பண்றதுக்கு அவள் மட்டும் இல்லை, தனக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் பாஷிகாரன்னு சொல்லி பாஷிகார ஸ்ரீபாட்டிலையும் சரி கீதா பட்டிலையும் சாய்கிறார். ஆக இந்த ஜீவாத்மா பல பேர் இந்த இதர விஷயங்கள்ல மோகத்தினால அவர்கள் பிசாசு போல இருக்கார்.
ஆனா விஷ்ணு பக்தின்ற என்ன குடி எங்கிருந்து குடிக்கொண்டிருக்கார் ஜீவாத்மா அவர்கள் அப்படின்னாக்க மோட்சத்தை ஆசை ஆசை வருது அப்படின்னு சொன்னா அவ எந்த இடத்துல இருக்க அவ இடத்துல நான் இருக்கேன்னு அர்த்தம். விஷ்ணு பக்தி இருக்கா அர்த்தம். அப்படிப்பட்ட மோட்சத்துல ஆசை வச்சவனதான் இந்த விஷ்ணு பக்தின்றவன் எம்பெருமானுடைய கிருபையாக லீலையினால மோட்சத்தை அடைகிறான் அப்படின்றத இங்க சொல்ற. அகபரிணம் இதேஹி அமித்திர சயதேஹி கர்ணகலைவர புத்திரதாரிகா தேஹி கிரகிரிகமேவ மோதனியோ முருவில் அனுகிரலீலையா முமுக்ஷு. அதனால பெருமாள் ஜீவாத்மாக்கள்ல விஷ்ணு பக்தி என்ற என்பவளாலே அவர்கள் இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி எம்பெருமானிலே பக்தி செலுத்தினால மோட்சத்தை அதனால பிரீத்தி அடைஞ்ச பகவான் அவர்களுக்கு மோட்சத்துக்கு அடைவதற்கான வேண்டிய உபாயங்கள்லாம் அனுகிரகம் பண்றான். அதுக்கு மேல அத்திர 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 ஏது அபினேஷ் பண்ணான். भवरोगैक विषज विवेकेन विपश्चिता समं दोषगुणोन्नीतः शारीरैव मानसः. ஆச்சரியமான ஸ்லோகம். மோட்சத்துல ஆசை வைத்திருந்த ஜீவனை இந்த விஷ்ணு பக்தின்றவன் எம்பெருமானுடைய கிருபைக்கு ஆத்திராமணி பண்ணி அவன் லீலையாக இவன் மோட்சத்தை அடையா பண்றான். அதே சில எந்த ஜீவாத்மாக்கள் இந்த சிற்றின்பங்களுடைய பிடியில ஆபட்டு பிசாச்சி போல் இருக்காளோ அவெல்லாம் அப்படியேதான் இருப்பாள். ஆக பவரோகைக விடதா இந்த சம்சாரன்ற வியாதி இருக்க அந்த வியாதிக்கு யாரெல்லாம் மருத்துவம்னா விவேகம் தான். அவன் எப்படி விபஷிதா எல்லாம் அறிந்தவன். அவன் எல்லாம் அறிந்தவனாக இருப்பனால்தான் இந்த சம்சாரத்துக்கு சம்சார நோய்க்கு மருந்தாவும் மருத்துவனாக இருக்கான். சமம் தோஷகணோ நீதா சாரீரீவ மானசா. இந்த ஜீவனுக்கு சரீரத்தை சேர்ந்த சில தோஷங்கள் தான் சொல்லியும். சரீரம் மனசு இதெல்லாம் சில தோஷங்கள் சொல்லி என்ன தோஷம் இதர விஷயங்கள்ல சம்பந்தப்படாத தோஷம் கூடாது. அதையும் போக்கிட்டான். அதனால இப்போ இந்த ஜீவன் மீண்டும் பிறக்காத நிலைக்கு வந்திருக்கான். அயஞ்ச க்ஷேத்ரஜ்ஞ இதானி அபுனர்பவயோகிய அவஸ்தாம் அருணா. இப்போ இந்த ஜீவன் நல்ல ஸ்திதியில இருக்கான். அவனுக்கு மனசுல இருந்த தோஷம், சரீரத்துல இருந்த தோஷமும் மனசுல இருக்கிற தோஷம் எல்லாம் போயிடுது. அதாவது காமம் கோபம் வெறுப்பு எல்லாம் போயிடுது. எதனால அப்படின்னு இந்த விவேகனால. அப்ப அதனால இந்த ஜீவாத்மா இப்ப மோட்சத்தை பெறுவதற்கான தகுதியை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ததாகி எப்படின்னா காமாதிக்கு பவகதே ததாவசேயம்
सम्प्रत्यसो समदमादिगुणोपपन्नः मैत्री दयादि परिकर्मविभूषितेन श्रद्धाधनेन मनसा लभते समाधिम् कामादि कामादिकेषु अवगतेषु காமாதி காமம் கோபம் போன்ற விரோதிகள் அவர்கள்லாம் இந்த யுத்தத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ இந்த ஜீவாத்மா சமதமாதி குணோபபன்னா, இதுக்கு முன்னாடிதான் அவன் மனசுல காம குரோதங்களா இருந்தது. அது இப்போ இந்த விவேகனால அதெல்லாம் போகப்பட்டு என்ன இருக்கு, சமதமாதி குணோபபன்னா, சமதமாதி நல்ல குணங்கள், சாந்தி சாந்தி தயாதி சோமனி சொல்லுங்க, இதெல்லாம் இப்போ அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கு. மைத்ரி தயாதி பரிகர்ம விபூஷிதேன, எல்லா இடத்துலயும் ஸ்நேகமா இருக்கான். அதுவும் பிராணிகளுக்கு ரொம்ப தய உள்ளவனா இருக்கான். சத்தாதனேன மனசா, கனமான உறுதி, மனசு உறுதி வச்சிருக்கலாம். திடமான உறுதி, மனசுல உறுதி இருக்கு, ஸ்ரத்த இருக்கு. இவற்றோடு கூடின லபத்தே சமாதி. இந்த சமாதின்றது புற்றின யோக நிலை. அதுல இப்போ இவன் மூழ்கி இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப இந்த ஜீவன், அதாவது யார் இந்த ஜீவன், விவேகன் சிஷ்யன். விவேகனால அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த அதாவது பக்தியோகமான கடைசி நிலை அடையக்கூடிய தகுதியை பெற்றவனாக இருக்கிறான். அபிச்ச அஸ்ய பரஷத பரஷத பிரத்யுகசாலின்யபி பश्चिम युगे परमपुरुष शरण युगल पादे प्रति प्रभादेन प्रथम युग परंपरित वृद्धि संतृष्टे समाधि सिद्धि. இப்போ இந்த ஜீவன் இந்த பிரகிருதி மண்டலத்துல எவ்வளவு தடங்கள் இருக்கும். ஒரு சாதாரண சந்தியா மட்டும் ஜபம் பண்ணிச்சா கூட நம்ம அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பரஷதை பரஷத பிரத்யுகம், நூற்றுக்கணக்கான இடைஞ்சல் இருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துல. அப்படி இருந்தும் அந்த சூழ்நிலையில இந்த பரம்பரையுடைய பশ্চিம யுகே பரம்பரை சரண யுகலை பெருமாளுடைய எதிர்மாள் திருவடியில ஆழ்ந்த பக்தி உடையவனாக இந்த கிருதயுகத்துல எப்ப வந்தாலும் பக்தியோகம் தான் பண்ணிட்டு இருப்பான் கிருதயுகத்துல. அந்த மாதிரி கிருதயுகம் போல இவன் பக்தியோகம் பண்ணி மேலும் மேலும் இவருக்கு சத்துவகுணம் பிரதம யுக இவ பரம்பரித்த விருத்தி இவ சந்திரசே சமாதி சித்தி. இப்பதான் ஆரம்பிச்சான் யோகம் பண்றதுக்கு. படிப்படியா மேலும் 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 இவனுக்கு பக்தி அதிகமாகி இப்ப எம்பெருமான சாட்சாத்கரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டான், சமாதின்ற நிலைக்கு. சதாகி எப்படின்னா கதையா விகிதோதயஸ்தயாசித்து பிரதிபச்சந்திர இவைஷ விஸ்வவந்தியா உபயாதி தினே தினே சம்ருத்தி புருஷோ விஷ்ணு பதாசிதாத்மா.
இந்த அமாவாசைக்கு அப்புறம் ஒரு நாள் மறுநாள் பிரதம திதியை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கும், அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியாது. பிரதம அன்னைக்கு ரொம்ப மெலிசா இருக்கும், பார்க்கவே முடியாது. மூன்றாம் நாள் அமாவாசையிலேருந்து கணக்கு, அமாவாசை பிரதம திதியை அன்னைக்கு பார்த்தா மேற்கு பக்கத்துல மெலிசா கோடா தெரியும், மெலிசா தெரியும். அதான் சொல்றேன், கலையா வீரோதய கயா சித்து பிரதிபத சந்திர இவே பிரதிபத்திருக்கு. ஆமா, அதான் பிரதமையில சுக்லபக்ஷ பிரதமையில எழுதி, அதாவது பிரகாசிக்கிற சந்திரனை போல அதுக்கு மறுநாள் இன்னும் பிரகாசமா இருக்கு. சுக்லபக்ஷ பிரதமைக்கு மறுநாள்ல இருந்து கணக்கு. அப்பதான் சூரியன் சந்திரன் நல்லா பிரகாசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு, அதுவும் பிறை வெடித்தான் இருப்பான், அரை அந்த இதுதான் இருப்பான், முழு சந்திரன் இருக்க. அதை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லுவா. பழைய காலத்துல என்ன பண்ணுவா, இந்த விஷ்ணு அஸ்திரத்துல இருந்து எடுத்து ஒரு சின்ன நூல் எடுத்து விடுவா. அந்த மூன்றாம் பிறையை பார்த்தா அந்த துணி நூல் எடுத்து போடுவா. அதெல்லாம் என்னங்கிறது அவ்வளவு தெரியல. அதுலேருந்து நாளைக்கு நாள் சந்திரன் பிரகாசிச்சுட்டே இருப்பான். எப்போதுல இருந்து சுக்லபக்ஷ பிரதமைக்கு அப்புறம் திதியிலேருந்து வந்து கடைசியில போருக்கு மீது பூர்ணமா பிரகாசிப்பான். அந்த மாதிரி இவனுடைய சமுத்தி புருஷோ விஷ்ணு பதாசிதாத்மா, இவனுடைய பக்தி நாலு நாள் பெருகி இன்னைக்கு விஷ்ணுவையே பெருமாளையே சாட்சாத்காரம் பண்ண சமாதி நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இந்த ஜீவனுடைய நிலையை சொல்ற. இதுல சித்த ஸ்வச்ச ஸ்திர மதுர சிந்தா சுர சரிஷ்டாது அவதரணே சிதானந்தோ தங்க ஜனக குணநத்தோமுகம் பரிதே விமர்சியஸ்மின் நயம் நியாய உன்மஜ்ஜனதிஹ. அதாவது இப்படி சுக்லபட்சத்துல பிரதம திதியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த சந்திரன் கடைசியில இவருடைய சிந்தையானது, இவருடைய தியானமானது எல்லா கடைசியில எப்படி நதிகள்லாம் உண்டாகி அது கடைசியில சமுத்திரத்தை போய் சேவறதோ, அந்த சமுத்திரமாகிற எம்பெருமான் கிட்ட போய் இவன் புத்தி மனசானது, இவனுடைய யோகமானது நிலை பெறுகிறது. அதுவும் இது சொத சித்தம் ரொம்ப நிர்மலமா இருக்கு. எப்படி இந்த கங்கையானது அதாவது ஆறுகள் உற்பத்தி ஆகி கடைசியில கடவுளை போய் சேர்றதோ, அத மாதிரி இப்போ இவருடைய யோகமானது சமாதி என்ற கடைசி நிலையில இருக்கு. இந்த தியானமானது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியில இருக்கு. எப்படி சமுத்திரத்துல எல்லா ரத்தனங்களும் சமுத்திரத்துல நல்ல ஆழத்துல இருக்கும், அந்த மாதிரி அந்த அந்த ரத்தனங்கள் வெளியில இருக்க முடியாது, ஏன்னா சமுத்திரத்து அடியில இருக்கு. அதே மாதிரி இவருடைய தியானமானது எம்பெருமான் திருவடியில அப்படியே மூழ்கி போயிருக்கு. அதனால இவருடைய பாவங்கள் எல்லாமே மேற்கொண்டு பாவமே செய்ய முடியாது.
அதனால நிமஞ்சது அந்யஸ்மின் குண உன்மத்தனமிக. இவருடைய பாவங்கள்லாம் அதனால தொலையாது. இதுக்கு மேல அவனுக்கு பாவம்லாம் அவனுக்கு தொலைவே தொடாது. அப்படிப்பட்ட இந்த ஜீவனை விவேகன் இந்த விவசாயன் அவன்லாம் அவனுக்கு உபகாரமா இருந்துட்டு இருக்கா, அவன் சமாதி நிலையை அடையிறதுக்காக அப்படின்னு சொல்ற. நேபத்தி அதனோட திரைக்குள்ள லுளித புவன பத்மாம் லும்பதோ வாசதே உதய சிகரி மத்யாத் உஜ்ஜிஹானஸ்தமானோ. அபதமசி பதேஸ்மின் வைஷ்ணவே திருஷ்யமானாத் இஹபதி பதாகா ஸ்தானகம் நாமபூர்வம். இந்த தாமரைப்பூ நீர்ல தான் இருக்கும். அந்த நீர்ல இருக்கிற தாமரைப்பூ சூரியனை கண்டா மலரும் இல்லையா? ராத்திரி ஆனா மூடிடுறோம், மலராது. அப்போ அந்த தாமரைப்பூக்கு பகை எது? இரவு தான் பகை. ஆக அந்த தாமரைப்பூக்கு பகையான இரவை போக்கணும் அப்படின்னு சொன்னா மறுநாள் கிழக்க மலையில சூரியன்லாம் எழுந்துக்கிறான். அந்த அருணோதயம், அந்த அருணோதயம் சிவப்பா இருக்கும். அந்த அருணோதயமானது ஆகாசத்தில் பரவி இந்த தாமரை பொருட்கள் தான் மலரும்படியா பண்றது. ஆக இந்த பகவத் தியானம் இருக்க, அது உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்தெல்லாம் அழிச்சு சம்சாரத்தை போக்கி இந்த எம்பெருமானுடைய சங்கல்பன்ற தேஜஸ் ஒளியானது இந்த விஷ்ணு இந்த பரமாத்மாவுடைய திருமேனியில பரவி எல்லாருக்கும் இவனுக்கும் இந்த பக்தி பகவானு கை கூடது. ஆக இந்த விஷ்ணு பக்தின்றது இருக்க, அது இந்த மனுஷருடைய அஜ்ஞானத்தெல்லாம் போகிறது. அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி இப்போ எல்லாருடைய ஹிருதயத்திலையும் விதிக்கிறது அப்படின்னு சொல்ற. சம்பத்யேத சம்பிருத சமாதேஹே உத்தரபூர்வ அகஸ்லேஷ விநாச கரணாய விவேக விவசாயாதிபிஹி உபசிக்ரம்சே. அது முன்லைனர். ஆக இப்படி அந்த விவசாயம் விவேகியம் செய்து ஜீவாத்மாவுக்கு பக்தி யோகத்தை சமாதி அடைறதுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கா. இப்போ விஷ்ணு பக்தி சொல்ற. விஷ்ணு பக்தி கர்ணே தத்வா, தன் காதை கொடுத்து கேட்கிறான். சுப்பிரபாதம் பிரக்யாபியத்யசோ சுமதி பதே விவேகஸ்ய வைத்தாரிகः अपि च निमित्तान्यपि नैशेषीं सिद्धिं सूचयन्ति. இந்த சுமதி நாயகன் இருக்கானே, விவேகன்ற மகாராஜா, அவனுக்கு சுப்பிரபாதம் பண்றான் சேவகன்.
அதுவும் இல்லாத சில நல்ல சகுனங்கள்லாம் தோன்றது. எதுக்கு அது அதுக்கு அது அந்த சகுனங்கள் நல்ல சகுனங்களை பார்த்து இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்திற்கான சித்தி ஏற்பட போகிறது அப்படின்றத சூச்சிப்பிக்கிறது. அந்த சகுனங்கள் என்ன சகுனங்கள் அப்படின்னு சொன்னா, திரிபுவனமிதம் சாந்த க்ஷோபம் சமாதிரணாகுலஹா பிரசுர மரசுதா தாராகார பிரசீததி சேமுஷி புரஜ முகுர்திருஷ்டி சவ்யா ததுபரி ததபிபரி ஸ்புடம் ததிக மகதீம் சித்திம் மன்யே ஜடித் யுபதஸ்மிஷிம். இந்த மூன்று லோகங்களும் திரிபுவனமிதம், இந்த மூன்று லோகம் சாந்த க்ஷோபம் சமாதி, கலக்கமே இல்லை, ரொம்ப சாந்தியா அமைதியா இருக்கு. அது தவிர இந்த ஜீவாத்மாவுடைய சேமுஷி பக்தி இருக்கே, பக்தியோ தியானம், அது பிரசுமர சுதாதாராகார பிரசீததி, குழப்பம் இல்லாத ரொம்ப சீரா போயிட்டு இருக்கு. முகுர் திருஷ்டிக்கு சவ்யாத துபரி ஸ்புடம், அது மேல அவன் புத்தியும் எம்பெருமான் பற்றிய பக்தி யோகத்துல அமிர்தம் பெருக்கிறது போல ஓடுறது, நிர்மலமா இருக்கு. ஆனா ததிக மகதி சித்தி மன்யே ஜடித் சுபதஸ்துஷி, ஆனா என்னுடைய இடது கண் மாத்திரம் துடிக்கிறது. ஏன்னா இந்த விஷ்ணு பக்தின்றவள் பெண் தானே, ஸ்ரீலிங்கம் தானே, அவள் தனக்கு இடது கண் துடிக்கிறது சொல்றான். ஆண்களுக்கெல்லாம் வலது கண் துடிச்சா நல்லது, பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது. ஆக இந்த விஷ்ணு பக்தின்றவள் ஸ்திரியா இருப்பனால அவளுக்கு இடது கண் துடிக்கிறதா. அதை கொண்டு இந்த ஜீவாத்மாவுடைய யோகம் சித்தி அடைய போறது. சதாயம் அவசர சமீகிதம் சமர்த்தஸ்ய அப்படின்னு சொல்றா. இந்த நல்ல சகுனத்தை மேற்கொண்ட விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு உண்டு. கவிதா சிம்ஹாய கல்யாணி வெங்கடேச வேதாந்த குருவே நமः. श्री वेदांत वेदांत श्री नारायण शिवदे श्री लक्ष्मी सिंहपातिका नारायण शिवदे शिव 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 अक्षय श्री कृष्णवाणी नमः.